கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தி நீங்கள் தலைப்பை பார்த்தே அறிந்திருப்பீர்கள். அதாவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை அல்லது கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை அல்லது கிறிஸ்தவத்தின் நோக்கம் அல்லது கிறிஸ்தவத்தின் எதிர்பார்ப்பு அல்லது கிறிஸ்தவத்தின் லக்கு, இதை நாம் எடுத்துக்கொண்டால் என்ன என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு ஒரே வரியிலே விடை சொல்ல வேண்டுமானால் நித்திய ஜீவன். கிறிஸ்தவத்தின் முழுமையான நம்பிக்கை, எதிர்பார்ப்பு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அல்ல. இந்த உலக வாழ்க்கை நிலையானதும் அல்ல. வேதத்தின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது, மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்றாலும் அதன் பாடுகளும் வருத்தங்களும் நிறைந்தது என்று தான் வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல, நித்தியமானது அல்ல. நிலையான நித்தியமான வாழ்க்கை இனிமேல் தான் வரப்போகிறது. அந்த வாழ்க்கையை பெறுவதற்காகத்தான் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து. இதுதான் வேதம் கூறக்கூடிய முழுமையான சத்தியம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்றாலோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலோ அப்படியே மறக்கடிக்கப்பட்டு மாற்றப்பட்டுள்ளது. வேதாகமம் முழுமையும் பார்க்கும்போது ஒருவன் நித்திய ஜீவனை அடைவதற்காக தான், இயேசுவோடு கூட நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் தெள்ள தெளிவாக தருகிறது. நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேய ஆக்கியான் அதை தெளிவாக எழுதுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று சொல்கிறார். அதே 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலையும் அவர் சொல்கிறார் பாருங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யம் என்றதை சொல்கிறார். அதே எபிரேய ஆக்கியோன் இதற்கு உதாரணமாக கூட மோசேயை காட்டுகிறார். மோசே, இந்த உலகத்தின் வாழ்க்கை அற்பமானது, எனவே நான் ராஜாவின் மகன், ராஜா விட்டு ஒரு பிள்ளை என்று சொல்கிற அந்த அனுபவத்தை அவன் வெறுத்து விட்டு அந்த நிலையானதை தேடி வருகிறதை அவர் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அதாவது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சொத்து, சுகம், சந்தோஷம், கேளிக்கை எல்லாமே அனித்தியமானது. ஒரு ராஜா வீட்டில் அவன் எவ்வளோ சௌரியத்தை அனுபவிக்க முடியும்? அதை மோசே அன்றைக்கே அது அனித்தியமானது, அது நித்தியமானது அல்ல என்பதை உணர்ந்து அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒரு மோசையை இந்த எபிரேய ஆக்கியோன் எந்த அளவுக்கு நித்தியத்தை முக்கியப்படுத்தி இந்த அனித்தியமான சௌகரியங்கள், சந்தோஷத்தை விட்டுவிட்டான் என்று குறிப்பிடுகிறார். எனவே வேதாகமம் காட்டுகிற ஒரு சத்தியம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் நித்திய ஜீவனை, நிரந்தரமான வாழ்க்கையை அடைவதற்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பவுல் அதை எழுதுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் அதுதான் குறிப்பிடுகிறார். நம்ம குடியிருப்பு இங்கே உள்ளதில்லை, இது நிலையானதல்ல. அதே போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது கூட அவர் எதை முக்கியப்படுத்துகிறார், எதை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அற்புதங்களை செய்கிறார். அப்படி அவர் அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேரை போஷிக்கிறார். போஷித்து முடித்த பிறகு அவர் கடந்து போகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் இந்த அற்புதத்தை கண்ட உடனே பின்னால் போகிறாங்க. அங்கே போய் சொல்கிறார் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது விட வந்தீர் என்று கேட்டார்கள். அப்போ இயேசு சொல்கிறார், நீங்கள்
அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ நித்திய ஜீவனுக்காக என்கிட்ட வாப்பா, இந்த அற்புதத்துக்கு போஜனத்துக்கு வராதே என்று இயேசுவே சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி தொடர்ந்து அவர் பேசுறார் பாருங்க. அவர் அந்த அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடோ அற்புதமோ கொடுக்கல, உபதேசத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த உபதேசத்தை கேட்ட திரளாய் தேடி வந்த கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. 60ஆம் வசனம், அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்ப அன்றைக்கே ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக தான் தேடினாங்க. ஆனா இயேசு அதை விரும்பல, உபதேசத்தை கொடுக்குறாரு. நித்திய ஜீவனை தேடணும், நித்திய ஜீவனுக்காக தான் நான் வந்தேன், அதான் அப்போ அப்படிலாம் விளக்கமா கொடுக்குறாரு. உடனே இதை யார் கேட்பா, இது கடினமா இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, 66ஆம் வசனம் சொல்லுகிறது, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஒரு கூட்டம் போயிட்டு. அப்ப அன்றைக்கே இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனைத்தான் வலியுறுத்தினார். திரள் கூட்டம் நித்திய ஜீவனுக்காக வரவில்லை என்பதை தெளிவாக காண முடிகிறது. அது மட்டுமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் கூட இயேசு என்ன சொல்கிறார்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொன்ன ஆண்டவர், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைச்சிட்டு போகேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் எதிர்பார்ப்பும் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். ஆனால் அன்றைக்கே இந்த நித்திய ஜீவனை குறித்து உணர்வற்ற ஜனங்களாக, அதுக்கு அதிக ஜனங்கள் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, அற்புத ஆசீர்வாதம் தான் கூட வந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். விசாலமான வாசல்ல நிறைய பேர் போயிடுவாங்க, ஆனா இடுக்கமான வாசல்ல போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான். அதுக்கு சொல்றார் பாருங்கள், ஜீவனுக்கு போகிற, அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த காலகட்டத்திலேயே அதுக்கு குறைவான ஒரு கூட்டம் தான் இருந்தது. அன்பானவர்களே, இந்த லக்கையும் இந்த நோக்கத்தையும் இதை முதன்மைப்படுத்தி வாழாத எந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் பிரயோஜனமற்றது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன் பாருங்க. இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தின் நிலையை பார்க்கறதுக்கு பேதுரு ஒரு முறை இயேசுவின் இடத்துல கேட்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நேரடியாவே கேட்கிறான். ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்தோமே, படகை விட்டோம், மக்களை விட்டோம், உறவுகளை விட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? நீ இயேசுவுக்காக விடக்கூட வேண்டாம், கொஞ்சம் காணிக்க கொடுத்தா போதும், நீ 500 ரூபா கொடுத்தா உனக்கு அதுக்கு பல மடங்கு தருவார், நீ 1000 ரூபா கொடுத்தா 10 மடங்கு தருவார், நீ இதை கொடுத்தா இவ்வளவு தருவார், நீ கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் தான் தருவார். இன்றைக்கு உலகத்தையே முக்கியப்படுத்தி பேசுகிற ஒரு கிறிஸ்தவம் புகுந்து விட்டது. ஆனா இயேசு என்ன சொல்றார் பாருங்கள். அதற்கு இயேசு, பேதுருவே, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா உண்மைதான்ப்பா, பாரு, உனக்கு நான் ஒரு படகு விட்டா 10 படகு தாரேன், இத்தனை வலையை விட்டா இத்தனை வலை தாரேன், இத்தனை வீடு தாரேன், உன்னை ஐஸ்வர்யன் வாக்கன்னு சொன்னாரா? அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் வீற்றிருப்பீர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவன் ஆண்டவர் இதை பத்தி பேசல, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல. நித்திய ஜீவன்ல உனக்கு இவ்வளவு நன்மையை தருவேன். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் தலைகீழாய் மாறிவிட்டது. இயேசு ஏத்துக்கிட்டா, இயேசுக்கு காணிக்க கொடுத்தா, இயேசுக்கு இதை செஞ்சா உனக்கு அதை தருவாரு, இதை தருவாரு, உனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை தருவார் என்ற ஒரு செய்தி இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் உண்மை தன்மையை மறைத்து விட்டது. அன்பானவர்களே, எனக்கு தெரிஞ்சு, அதாவது உலகத்தின் தேவையை தருகிற இயேசுவாக காட்டப்பட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தது டிஜிஎஸ் தினகரன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் முதலாவது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மேடையில் நின்று வியாதி பேர சொல்றது, பேரை சொல்லி கூப்பிடுறது, இப்படி ஒரு வித்தியாசமான ஒன்றை கொண்டு வந்தார். திரள் கூட்ட மக்கள் அங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு அந்த காலத்துல எப்படி அப்பத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி உலக ஆசீர்வாதத்தை காட்டின உடனே ஒரு கூட்டம், திரள் கூட்டம் பின்பற்ற ஆரம்பிச்சு.
அதுக்கு முந்தைய நித்திய ஜீவனை குறித்து பேசுனாங்க, பாவத்தை குறித்து பேசுனாங்க, பரிசுத்தமாக வாழ்றதை குறித்து பேசுனாங்க, இயேசுவுக்காக தியாகம் பண்ணுறதை குறித்து பேசுனாங்க. ஆனால் இவர் இப்படி ஆரம்பித்த உடனே ஒரு திரள் கூட்டம் போச்சு. அதை பார்த்த உடனே நிறைய பேர் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர், இப்போ சவர் மோகன் சீலாசரஸாக இருக்கட்டும், அல்லது அன்றைக்கு இந்த ஜான் சாலமோன், ஆனந்தஸ்ரா, இப்போ ஆலன் பால், ஆல்வின் தாமஸ், இப்படி நிறைய அந்த எண்ணிக்கைகள் நிறைய பெருகிட்டு இப்போ டிவி வந்தோடனே ரொம்ப அதிகமாயிட்டு. எல்லாரும் உலக ஆசீர்வாதத்தை அது எங்கள் மூலம் தருகிறார், கோபுரம் கூடாரம் இங்கே வாங்க ஆசீர்வாதம். இப்போ சமீபத்தில் ஒரு கார் வியாபாரி ஸ்டீவன் அவர் அதுக்கு மேலே பேசுகிறார். இப்படி நிறைய பெருகி இந்த உலக ஆசீர்வாதங்களை குறித்து பேச ஆரம்பித்தாங்க. கூட்டமும் பெருக ஆரம்பிச்சது, வியாபாரமாக்கிட்டாங்க. இவர்களாவது கொஞ்சம் வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு முகமூடி போட்ட மாதிரி கொஞ்சம் பாவத்தையும் மனம் திரும்புதலையும் பேசினாங்க. ஆனால் இப்போ ஒரு தலைமுறை வந்திருக்குது பாருங்க. இந்த ஜான் ஜெபராஜ் இப்போ ஜெயிலில் போய் இருக்கிறாரு. இந்த ஜான் ஜெபராஜ், ஜஸ்டின், ஜெசூடியான், பாலசேகர், கரண் எசேக்கியேல், இன்னும் இப்போ இறந்து போனார் ஆபிரகாம் சார்லஸ், இப்படி ஒரு குரூப். இந்த தலைமுறை எங்களுக்கு முகமூடியே வேண்டாம், முழுவதும் நாங்கள் இந்த உலகத்தையே பேசுவோம். இயேசுவை ஏற்றுக்கிட்டா வியாதி கிடையாது, இயேசுவை ஏற்றுக்கிட்டா உனக்கு வறுமை கிடையாது, நீ பணக்காரனாக தான் இருக்கணும், இயேசுவை ஏற்றுக்கிட்டா சாகவே மாட்டா. இப்படிப்பட்ட கொடிய உபதேசங்களை இன்றைக்கு ஜனங்களுக்கு புகுத்த ஆரம்பித்தாங்க பாருங்க. அங்கே கூட்டம் குவிகிறது. இன்றைக்கும் ஜான் ஜெபராஜுக்கு ஒரு கூட்டம் முட்டு கூட்டிக்கிட்டு இருக்குன்னா கிறிஸ்தவம் எந்த நிலைக்குள்ளே தலைமாறி போய்விட்டது. நித்தியத்தை குறித்து பேச வேண்டிய, நித்தியத்தை வழிகாட்ட வேண்டிய கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே திறந்தாழ்ந்து போயிட்டு. ஏன்னா மற்ற மதமும் அதை தான் சொல்லுது. அதுக்கு ஈக்குவலாக இவங்க இயேசுவை கீழே இறக்கிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வஞ்சனை, இது சாத்தானுடைய செயல். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அன்னைக்கே சொல்லிட்டார், வருகை குறித்து சொல்லும்போது, உங்களிலே ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு 24:4 சொல்வார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் என் நாமத்தை எடுத்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 24 கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்ச்சில் நம்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வார்கள். தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இது பிசாசு எப்படியாவது இயேசுகிட்டே அற்புதத்துக்காக வந்தால் அவன் அனுமதிச்சிருவான். நீ ஜெபம் பண்ணு, காணிக்க கொடு, ஊழியம் பண்ணி, எல்லாவற்றையும் பிசாசு அனுமதித்து விடுவான். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த நித்திய ஜீவனை பெற முடியாதபடி எப்படி ஜனங்களை வஞ்சித்து தன்பக்கம் இழுக்க வேண்டுமோ அதை செய்வான். அதை தான் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு பேர் மோசம் போக்குகிறவன். பேதுரு கூட எழுதுகிறார் 1 பேர் 5 அதிகாரத்தில், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான், நீ தெளிந்த புத்தி உள்ளவராயிரு. அப்போ இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது ரொம்ப எளிதான காரியம் அல்ல. இந்த வேதாகமம் முழுவதும் ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ளே போய் நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன பண்ணணும், சாத்தான் எப்படி வஞ்சிப்பான், நீ எப்படி தப்பிக்கணும், பாவத்துக்கு எப்படி விலகணும், எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் தப்பி நித்திய ஜீவனை பெறணும்னா ஒரே வழி, இந்த வேத வசனத்தை தெளிவாக ஆராய்ந்து பார்த்து பற்றி கொள்ள வேண்டும். நான் இந்த சேனலை ஆரம்பித்ததனுடைய பிரதான நோக்கமே அதுதான். இது எல்லாரும் பார்க்கணும், நிறைய பேர் கூடணும் அப்படிங்கிறதில்ல. குறிப்பிட்ட சத்தியத்தை விரும்புகிற மக்கள் கொஞ்சம் பேர் பார்த்தாலும் சத்தியத்தை அறிஞ்சு நித்திய ஜீவனுக்கு வரணும், அந்த நோக்கம்தான். அந்த நோக்கத்தை குறித்து இந்த சேனலில் நான் ஆரம்பிக்கும் போது 4 வருஷத்துக்கு முந்தைய ஆரோக்கியம் என்ன சேனல் விளக்கம், வேதவசன பஞ்சம்னு அதில் தெளிவாக இந்த சேனல் விளக்கத்தை போட்டிருக்கிறேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அந்த நாள்லையே இந்த வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருந்தேன். அந்த செய்தியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதை பற்றி தெளிவான விளக்கம் இருக்கும் நேரம் இருந்தால். அதை தொடர்ந்து நீங்கள் இந்த வஞ்சனையிலிருந்து தப்ப வேண்டுமானால் இன்றைக்கு வருகிற உபதேசம் வேதத்தின்படி எப்படி தவறு, இந்த வேத வசனத்தை கொண்டே ஏமாற்றுகிறான் பிசாசு. வேத வசனத்தை தான் சொல்லுவான். இயேசுன்றத்துல அதான் சொன்னான், வசனத்தை சுட்டி காட்டினா அந்த வசனம் சொல்லப்பட்ட நோக்கம் அர்த்தம் அதுக்கு பொருத்தம் இல்லாமல் சொல்லுவான். அப்போ நம்ம வசனம் தானே நம்பி ஏமாந்துருவோம். அப்படி தான் இன்றைக்கி திரள் கூட்டம் போகிறது, திரள் கூட்டம் ஏமாற்றுகிறது. அதையெல்லாம் பற்றி வரிசையாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக செய்து கொடுக்கணும். 4 வருஷத்துக்கு முந்தைய துவங்கினேன். ஆனால் ஏதோ பல குறுக்கீடுகள் தொடர முடியல. ஆகவே வரும் நாட்களிலே இனிமேல் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்க இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து இன்றைக்கு நடக்கிற அல்லது பேசப்படுகிற உபதேசங்கள் எப்படி தவறு என்பதை கொஞ்சம் வரிசையாகவே நாம் சிந்திக்கலாம் என்று கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆகவே அதற்கு முன்பதாக நீங்கள் அந்த வஞ்சிக்கப்படாது என்ற செய்தியையும் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கிறேன், ஒரு செய்தி. அதையும் நீங்கள் கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை தொடர்ந்து வரும் நாட்களிலே
வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும், இன்றைக்கு தீர்க்க தரிசனம்னா நடைபெறுது என்ன, வேதம் என்ன சொல்லுது, அற்புதம்னா என்ன, வேதம் என்ன சொல்லுது என்பதை வரிசையாக நாம் தியானிப்போம். அதை தியானித்து நீங்கள் இந்த வஞ்சகத்தை தப்பி நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் லக்கு. இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம், எது கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதுக்கு ஒரே வழியில் சொல்லிட்டார், உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படணும். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் தரமாட்டாரோ அல்ல, நமக்கு தேவையை தருவார். ஆனால் நம்முடைய நோக்கம் இம்மைக்காக மாத்திரம் அவரத்தில் நம்பிக்கையாக இருந்தால் பரிதபிக்கப்பட்ட நிலை என்று பவுல் எழுதுகிறார். எனவே அன்பானவர்களே, தொடர்ந்து அந்த வஞ்சிக்கப்படாதுங்கிற செய்தியை கேட்டுட்டு வாங்க. வேதத்தை எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வரும் நாட்களில் தியானிப்போம். ஆவியானோர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன்.